குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு பிரின்சஸ் ஸ்டோரி வேணும், எனக்கு யூனிகார்ன் ஸ்டோரி வேணும், எனக்கு டைகர் வேணும், மங்கி வேணும் அப்படிலாம் அனுப்புறீங்க. நான் ஒரு ஸ்டோரியாக இனிமேல் சொல்லி அனுப்புகிறேன், ஓகேவா? அதே மாதிரி பேரும் சொல்கிறது, நீங்கள் நிறைய பேர் உங்களோட பேர் கொடுத்துருக்கீங்களா? அதில் நான் எவ்ரி வீக் நான் ஸ்டோரி சொல்லும் போது 5 நேம்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா? அதனால உங்களுக்கு டிலே ஆகும். ஆனால் சர்ப்ரைஸாக உங்கள் பேர் வரும். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, ஓகே? சரி, இன்னைக்கு ஒரு புது கதை கேட்கலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஸ்டோரிஸ் டெடிகேட் பண்ண போகிறோம் தெரியுமா? அஜய், நிஷிகா, சதீஷ், லித்திகா, இஷார்த்தனா அண்ட் தீதிகா. ஓகேவா? ஸ்டோரிக்கு போகலாமா? மல்லின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். மல்லி வந்து கொஞ்சம் லேசியா. அன்னைக்கு நியூ இயர். அவங்க அம்மா வந்து மல்லி எழுந்துருனாங்களாம். ஆஸ் யூஷுவல் மல்லி என்ன பண்ணுவா? லீவ் வேற, சீக்கிரம் எழுந்திருப்பாளா? இல்லை, லேட்டாக எழுந்துக்கிட்டா. ஆனால் அவங்க அம்மா வந்து சரி பரவாயில்ல, ஒரு நாள் தானே தூங்கட்டுன்னு விட்டுட்டாங்களாம். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்து வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஃபஸ்ட்டு நீ ஹாப்பி நியூ இயர் சொன்னியா அப்படின்னு கேட்டாங்களாம். அம்மா ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படி சொன்னாலாம். ஓடி போய் அவங்க அப்பாவுக்கும் சொன்னாங்க, அப்பா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு. உடனே அவங்க 2 பேரும் அவளுக்கு விஷ் பண்ணாங்களாம். சரி அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாலாம். அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு சாப்ளிங் எடுத்து நட்டுட்டு இருந்தாங்களாம். நான் எவ்ரி இயர் இது ஒரு ரெசல்யூஷனாக பண்ணுவேன்ல, ஒரு செடி நடுவேன், அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு செடி நடுறேன் அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் எப்படிமா இவ்வளோ இயர்ஸ் கண்டினியூஸாக இதே மாதிரி செய்கிறீங்கன்னு கேட்டாலாம் மல்லி. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அது பண்ணி தான் ஆகணும். அதனால நான் இது வந்து எவ்ரி நியூ இயர்க்கு இந்த வேலையை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அம்மா நல்ல விஷயமா, நல்ல ரெசல்யூஷன்மா. அதே மாதிரி நானும் எதனாவது செய்யலான்னு இருக்கேன், எனக்கு என்ன ஐடியா கொடுங்களேன், சஜஷன்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாலாம். அவங்க அம்மா வந்து ஷாக்காகி, மல்லி நீயா கேட்குற அப்படின்னாங்களாம். அம்மா ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. உடனே மல்லி அம்மா சொன்னாங்களாம், 2 விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீ ஃபஸ்ட்டு மாற்றிக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. உடனே சொல்லுங்க அப்படின்னாலாம் மல்லி. நம்பர் 1, நீ ரொம்ப லேசியாக இருக்க மல்லி. இதோ இன்னைக்கு கூட நியூ இயர், நீ சீக்கிரமாக எழுந்தியா? இல்லை, ரொம்ப லேட்டாக எழுந்து வர. இந்த லேசினஸ்ஸை நீ கொஞ்சம் குறைச்சிக்கோ. காலையிலே எழுந்துக்கோ, கொஞ்சம் நேரம் எதனாவது எக்ஸசைஸ் பண்ணு, எதனா புக்ஸ் படி, அப்புறம் பிரிஸ்காக எழுந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போ, ஹாப்பியாக இருக்கும், நீ சேஞ்ச் பார் அப்படின்னாங்களாம். ஓகே. அப்புறம் நம்பர் டூ அப்படின்னோடனே, ஜங்க் ஃபுட் அது தயவு செய்து நிறுத்து. சும்மா எப்போ பார்த்தாலும் சிப்ஸ், பீஸா இந்த மாதிரியே தான் சாப்பிட்ற, இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு, அதனால இதெல்லாத்தையும் நிறுத்திடு அப்படின்னாங்களாம். சரிம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போது அவள் என்ன பண்ணாலாம், இது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து டெய்லி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பிச்சிடலாம். எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோகா பண்ணுவாலாம், எக்ஸசைசஸ் பண்ணுவாலாம், அப்புறம் கொஞ்சம் ஏதாவது புக்கு படிப்பாலாம், அப்புறம் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாலாம். இப்படி போகும்போது அவளுக்கே ஒரே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சான். பரவாயில்ல, இது நல்லதாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டாலாம். அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது மாதிரி தான் நிறைய சேர்த்துக்கிட்டாலாம். அதுவும் அவளுக்கு அவளோட உடம்புல நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டுச்சான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சான். அப்போது அவங்க ஸ்கூலில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம், நம்ம எதனாவது ஒரு விஷயத்த 21 days பண்ணினோன்னா அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும், அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சாலாம் மல்லி. யோசிச்சுட்டு நம்ம இன்னிலேருந்து இது ஒரு 21 daysக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு 21 days ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவளுக்கே அவகிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அவளுக்கு ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக, ஹாப்பியாக, ஜாலியாக, பிரிஸ்காக இருந்துச்சான். வெரி நைஸ், நம்மளும் இனிமேல் ஒரு இயர் ஒரு ரெசல்யூஷனை கடைப்பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் ஒரு முடிவு எடுத்தாலாம். நம்மளும் மல்லி மாதிரி நல்ல நல்ல விஷயத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகே? ஆனால் அதை 21 days அவள் சொல்கிறாள்ல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 21 days ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக டெய்லி செய்யணும். நீங்களாம் சமத்து குட்டீஸ், நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? இந்த நியூ இயரில் நீங்கள் எல்லோரும் சமத்தா நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஹாப்பி நியூ இயர். இந்த வார ரிடில்ஸ் கேட்கலாமா? ஓகே. ஐ கோ அப் அண்ட் டவுன் பட் நெவர் மூவ். ஹூ ஆம் ஐ கேட்டிருக்காங்க அனவ்யா. அண்ட் ஜனனி கேட்டிருக்காங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சான். அங்கே வந்து ஒரு கொசு அதை பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு செத்துருச்சான்.
ஏன் செத்துருச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சுன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் இல்லைனா நம்மளோட ஸ்பாட்டிஃபைவ்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.